அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 48 வலியறிதல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து தான் நம்ம குறள் பார்க்க போகிறோம். முதல்ல வலியறிதல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். வலியறிதல் என்பது ஆற்றலை அறிந்து கொள்ளுதலை சொல்வது. ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் அதை பற்றி ஆராய வேண்டியவற்றையெல்லாம் ஆராய்ந்து தெரிந்து கொள்ளுதலாம். மேற்செல்லும் செயலை செய்து முடிக்கும் ஆற்றல் தனக்கு இருக்கிறதா என்று தன்னுடைய வலிமையையும் செயலின் திறத்தையும் போட்டியாளர்களின் ஆற்றலையும் தனக்கு போட்டியாளர்களாக்கும் துணை போவோர் வலிமையையும் அளந்து அறிந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்துகிறது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு செயலை செய்ய போகிறோன்னா அதை கண்டிப்பாக நம்மளால் முடிக்க முடியுமா, அந்த செயலில் வெற்றி பெற முடியுமா, அதற்கு நமக்கு என்னென்ன திறமையெல்லாம் வேண்டும், அதுக்கு நம்ம எந்த மாதிரியான ஆற்றல்களை எல்லாம் பெற வேண்டும், நம்மளுடைய போட்டியாளர்களினுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்கக்கிட்ட என்னென்ன ஆற்றல் எல்லாம் இருக்கும், நாம் எப்படி அவங்கள வெற்றி பெற முடியும், இதெல்லாம் தெளிவாக ஆராய்ந்து தான் நம்ம செயலில் ஈடுபடணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் இந்த வலியறிதல் அப்படிங்கிற அதிகாரம். குறள் 471 இப்போ பார்க்கலாம். வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். வினைவலியும் அப்படின்னா செயலின் வலிமையையும் மேற்கொள்ள போகும் முயற்சியின் திறத்தையும், தன்வலியும் அப்படின்னா தனது வலிமையையும், முயற்சி அப்படின்னா அதை செய்யக்கூடிய ஆற்றல், மாற்றான் வலியும் அப்படின்னா பகைவன் வலிமையும், துணை வலியும் அப்படின்னா துணை நிற்பாரது ஆற்றலையும் உதவுவோர் வலிமையையும், தூக்கி அப்படின்னா அளந்தறிந்து, செயல் அப்படின்னா செய்க. இதோடைய விளக்கம் பாருங்க. செயலின் வலிமையையும் தன் வலிமையையும் பகைவனுடைய வலிமையையும் இருவருக்கும் துணையானவர்களின் வலிமையையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். அதாவது நம்ம ஒரு செயலை செய்ய போகிறோம்னா அந்த செயல் எப்படியாப்பட்ட செயல், அது செய்து முடிக்க எவ்வளவு நாள் ஆகும், அதில் நம்மளுடைய வலிமை என்னென்ன இருக்குது, நமக்கு சாதகமான தன்மைகள் எல்லாம் என்ன இருக்குது, நமக்கு பகைவராக இருக்கவங்களுக்கு என்னென்ன சாதகமான தன்மை இருக்குது, அவங்களுக்கு யார் யாரெல்லாம் உதவி பண்ண வருவாங்க, நமக்கு யார் யாரெல்லாம் உதவி பண்ண வருவாங்க, இதில் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்குமா, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு தான் ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கிறது தான் அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு பாருங்க. வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்.